ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் நல்ல சமாரியன் உவமை பல முறை சிறு வயதிலிருந்தே நாம் கேட்டிருக்கிறோம், அதை உணர்ந்திருக்கிறோம். நல்ல சமாரியன் எவ்விதமாய் அந்த கீழே அடிபட்டு விழுந்து கிடந்தவனை தூக்கி அவனுக்கு காயங்கட்டினான் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நல்ல சமாரியன் உவமையில் ஆசாரியன், ஒருவேளை நமக்கு தெரிந்த இன்றைய மொழியிலே சொல்ல வேண்டுமென்றால் ஊழியக்காரர் அல்லது பாதிரியார் என்று வைத்துக்கொள்ளலாம். இங்கே ஆசாரியனின் மனோபாவத்திற்கும் சமாரியனுடைய மனோபாவத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் காண முடிகிறது. இந்த உவமை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பணிவிடை செய்கிற ஒருவனுக்கும், ஒருவேளை அந்த சமூகத்தால் ஆகாதென்று ஒதுக்கப்பட்ட ஒருவனுடைய மனநிலைக்கும் அங்கே வேறுபாட்டை நாம் காண முடிகிறது. விழுந்து கிடக்கக்கூடிய அந்த மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவனை பார்த்திருப்பான், உற்று கவனித்திருப்பான். ஒருவேளை அவனுடைய மனதிலே பல சிந்தனைகள் ஓடியிருக்கும். இவனுக்கு இது வேண்டியதுதான், இவன் ஆகாதவன் தானே, தேவனுக்கு தூரமானவன் தானே, ஆண்டவரை நேசிக்காதவன் தானே, அவன் விழுகிறது சகஜம், விழணும் என்ற ஒரு எண்ணம் கூட அவனுடைய மனதிலே வந்திருக்கலாம். பக்கமாய் விலகி போனான், அவனை பார்த்தும் பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு நிலை, என்ன ஒரு எண்ணம் அவனுடைய மனதிலே வந்திருக்கும். அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், நான் இந்த விழுந்து கிடக்கிற மனிதனைப் போல இல்லாததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லியிருப்பான். போல வீழ்ச்சி அடையவில்லை, நான் உம்முடைய பணிவிடைக்காரனாக இருக்கிறேன், உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை அவனுடைய மனோநிலை காணப்பட்டிருக்கலாம். பரிசுத்த லூக்கா 10:30 முதல் 37 உள்ள பகுதிகள் நமக்கு இதைத்தான் விளக்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய நம்முடைய நிலை எப்படிப்பட்டிருக்கிறது? ஒரு விசுவாசி வீழ்ந்து போகிறான் என்று வைத்துக்கொள்வோம். விசுவாசத்திலே உறுதியாக இருந்தவன், ஆனால் இன்று தேவனை விட்டு தூரமாக இருந்து அவன் விழுந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகத்திற்கும் ஒருவேளை சமுதாயத்திற்கும் ஆண்டவருக்கும் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலே இடம் பிடித்திருக்கலாம். அது நிமித்தமாய் நாம் அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறோமோ? யோசித்து பாருங்கள். இந்த ஆசாரியனைப் போலவே இன்னொரு விசுவாசி நடந்து கொள்வார் என்றால் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இன்னொரு விசுவாசியின் இடத்துல சென்று இந்த ஆசாரியன் என்ன சொல்லியிருப்பார்? பாருங்கள், அந்த சகோதரன் விழுந்து விட்டார், இந்த சகோதரன் விழுந்து விட்டார், அந்த சகோதரி விழுந்து விட்டாள், இந்த சகோதரி அந்த பாவத்திலே விழுந்து விட்டாள், இந்த சகோதரன் அந்த தீமையை செய்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சொல்வதனுடைய இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வருவதற்கு நான் மறைமுகமாய் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன பார்த்தீர்களா? அவன் விழுந்து போனான், நான் விழவில்லை. அவன் என்ன செய்தான்? விழுந்து போனான், எழுந்திருக்க முடியாதபடி மாறிவிட்டான். நானோ விழவில்லை, நான் நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நீ அந்த நிலையிலே தானே கடந்தாய், நீ விழுந்து கடந்தாய், கவனிப்பாரற்று கடந்தாய். ஒருவேளை நீ வீழ்ச்சியின் மகனாக, வீழ்ச்சிக்கு நேராக சென்று கொள்ளப்பட்டவனாக நீ இருந்தாய். ஆண்டவர் உன்னை கண்டாரே, உன்னை கண்ட ஆண்டவர் உன்னை கண்டு கீழே இறங்கி வந்து உனக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்தாரே. தூக்கி எடுத்தார், குளிப்பாட்டினார், ஆடை அணிவித்தார், அணிகலன்களை போட்டார், பிழைத்திரு என்று சொன்னாரே. அருமையான சகோதரா சகோதரி,
அந்த சகோதரன் விழுந்து விட்டான், இந்த சகோதரி விழுந்து விட்டாள், இவன் அப்படி செய்து விட்டான், அவள் இப்படி செய்து விட்டாள். இப்படிப்பட்ட காரியங்களை தூற்றுவதற்காக நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்படவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த ஆசாரியனுடைய மனோநிலைக்கு ஏற்றவாறு நாம் தெரிந்தெடுக்கப்படவில்லை. இந்த ஆசாரியனுடைய மனோநிலை வேண்டாம், அவனுடைய மனோபாவம் வேண்டாம், அவனுடைய சிந்தனை வேண்டாம், அவனுடைய எண்ணம் வேண்டாம். நீங்களும் நானும் விழுந்து கிடந்த ஒரு சமுதாயம், என் தேவனால் எடுத்து நிமிர்த்தி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயம். ஆம், இருளில் விழுந்து கிடந்தேன், தேவன் என்னை வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்தார். நான் விழுந்தவனாயிருந்தேன், ஆனால் இன்றோ தேவன் என்னை எழுந்திருக்கும்படியாக செய்திருக்கிறார். எழுந்திருக்கிற நீ, உனக்கு ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். விழுந்து கிடக்கிறவனை தூற்றி திரிவதற்கல்ல, விழுந்து கிடந்தவனுடைய பாவத்தை பறைசாற்றுவதற்கல்ல, விழுந்து கிடவனுடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டு என்று சொல்லி, அவனிடத்தில் உன்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்று சொல்லி, அவனை நீ தேவனிடமாய் கொண்டு வருவதற்கான உத்தரவாதத்தை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ நல்லவன் என்பதனாலே உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நீ நல்லவன் என்பதனாலே ஆண்டவர் உன்னை தம்முடைய பணிக்கென்று அழைக்கவில்லை. விழுந்து கிடக்கிற சமுதாயம், நொந்து கிடக்கிற சமுதாயம், ஆழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம், இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திற்கு நீ ஒரு விளக்காக, நீ வழிகாட்டியாக, நீ அவருடைய ஆத்துமாவை மீட்கக்கூடியவனாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம் என்றால், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. விழுந்தவனை நீ சீர்பொருந்த பண்ணுகின்ற பணியை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு காலத்தில் நீ அப்படிப்பட்டவனாயிருந்தாய், ஆனால் இன்று தேவன் உன்னை நடத்துகிறார் என்றால் ஒரு உத்தரவாதத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். நீ மற்றவனை, விழுந்து கிடக்கிறவனை சீர்பொருந்த பண்ண வேண்டிய பணி உனக்கும் எனக்கும் உண்டு. அவனை இன்னும் சீர்கெட்ட நிலைக்குள்ளாக தள்ளுவதல்ல. நல்ல சமாரியனுடைய செயலை பாருங்கள். அவன் என்ன செய்தான்? அவன் தான் பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து விட்டு, ஆண்டவரே, இவனைப் போல நான் விழுந்து கிடக்காமல் நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி கடந்து செல்லாமல் கீழே இறங்கினான். உடனே கீழே இறங்கினான். கீழே இறங்கி அவனை தூக்கி எடுத்து கொண்டு செல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கலாம். அருமையான சகோதரா சகோதரி, பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறவன், பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறவன், எழுந்து நிற்க முடியாமல் இருக்கிறவனை கண்டு நீ தூரமாய் விலகிச் செல்லாதே. அவனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது, நீ இறங்கி வா. அவன் கீழே இறங்கினான், தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கினான், தன்னுடைய சொகுசை விட்டு இறங்கினான், தன்னுடைய பயணத்தை விட்டு இறங்கினான், தன்னுடைய அவசர வேலையை விட்டு அவன் இறங்கினான். பரலோகத்தின் அத்தனை மேன்மைகளையும் விட்டு உன்னையும் என்னையும் மீட்டுக்கொள்வதற்காக இறங்கி வந்த ஆண்டவர் அல்லவா நம்முடைய தேவன். இறங்கினான். இன்று நீ இறங்க முடியாமல் இருக்கின்ற காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதோ, பெருமை, தற்பெருமை, அந்தஸ்து, உன்னுடைய சுயம், இவைகள் உன் காரியங்களிலிருந்து உன்னை இறங்கி வர முடியாமல், மற்றவர்களோடு நீ ஐக்கியப்பட முடியாமல், மற்றவர்களை தேவனிடையிலே கொண்டு வருவதற்கு சிரமமாயிருக்கிறதோ, கலக குணம், மூர்க்கம், இவைகளிலிருந்து இறங்கி வா. விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தை பார். நீ ஒருவன் மாத்திரம் பரலோகத்திற்கு சென்றால் போதாது, அனைவரும் வர வேண்டும் என்று காத்திருக்கிறாரே, இன்னும் இடம் இருக்கிறது என்பது தானே அவருடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. அருமையான சகோதரா சகோதரி, இறங்கினான், தூக்கினான், தன்னுடைய சுய வாகனத்திலே அவனை ஏற்றினான். என்ன அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள். இன்றைக்கு எதையும் விட்டு கொடுக்க முடியாத சமுதாயத்திலே தன்னுடைய வாகனத்திலே அவனை வைத்துவிட்டு அவன் நடந்து சத்திரத்திற்கு செல்லுகிறான். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதல்லவா? அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தை அணிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை அணிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சகோதரனிடத்திலே பலவீனத்தை காணும்போது, அல்லது அவன் தன்னுடைய ஜீவியத்தின் ஒரு பகுதியில் வீழ்ச்சி அடைவதை காணும் பொழுது,
இந்த நல்ல சமாரியனைப் போலவே நம்முடைய மனோபாவம் இருக்க வேண்டும். அந்த சகோதரனை உங்களுடைய ஜெபத்தினால் தூக்கி எடுங்கள். அவன் குணமடையும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வாருங்கள். ஆம், உங்கள் ஜீவியம் தேவனை மையமாக கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு நல்ல பரீட்சையாக, நல்ல ஒரு தேர்வாக, எக்ஸாமாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நான் மற்றவர்களை விட மிகுந்த ஆவிக்குரியவர் என்பதை காண்பிக்கின்ற அந்த ஆவல், மாம்ச இச்சை என்று சொல்லலாம், அந்த சுய இச்சை என்னிடத்திலே ஆட்கொள்கின்ற பொழுது, என்னிடத்திலே மையம் கொண்டிருக்கின்ற பொழுது நான் மற்றவர்களை துச்சமாக எண்ணுகிறேன். மற்றவர்களை விட நான் சிறந்தவனாக என்னை நான் கருதி கொள்ளுகிறேன். பிறர் பாவத்தில் விழும்போது அவர்களிடம் நாம் அக்கறை காட்ட முடியாதவர்களாக காணப்படுவதற்கு காரணம், நான் மற்றவர்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்தவன் என்கின்றதான பெருமை, மேட்டிமை. இது மகா கொடிய தீமையாகும். நீங்கள் நானும் வீழ்ச்சியுற்றவர்கள் மீது பரிதபித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் ஆவிக்குரிய பெருமையற்றவர்களாய் பிறருடைய வீழ்ச்சியில் மெய்யான கரிசனை கொண்டு அவர்களுக்காக ஜெபித்திடும் தாழ்மையான உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.